ஈரானும் இஸ்ரேலும் பத்திக்கிட்டு எரியுது. இஸ்ரேல்ல பார்த்தீங்கன்னா, நெறைய இடம் வந்துட்டு எரிந்து போகுது. அப்புறம் கார்லாம் எரியுது, வீடுலாம் எரியுது. இந்த வீடியோவ பாருங்களேன். ஸோ நெறைய மக்கள் வந்து உயிர கையில புடிச்சுட்டு ஓடுறாங்க. எங்கடா போய் ஒளிஞ்சுக்குவோம், எங்கடா உயிர காப்பாத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பங்கர்லாம் நெறைய பேர் ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இஸ்ரேல் மக்களுக்கு நல்லா தெரியும், ஈரானோட பாலிஸ்டிக் ஏவுகணை எந்த அளவுக்கு கொடூரமானது அப்படின்னு சொல்லிட்டு. ஈரான் தாக்குதல் நடத்துனுச்சுல, பதில் தாக்குதல். அதில நடந்த சம்பவம் தான் இது. அப்படியே ஈரான் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, மகளிர் பெண்கள் தொடக்கப்பள்ளி சின்ன பிள்ளைங்கலாம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த பொம்பளை பள்ளிக்கூடத்துல வந்துட்டு அமெரிக்காவும், இஸ்ரேலும் குண்டு போட்டனால அந்த பள்ளிக்கூடமே சிதறி 50 பேர்கிட்ட இறந்து போயிருக்கிறாங்களாம். பின்னாடி அமெரிக்கா சொன்னாங்க, ஈரான்ல நிறைய அப்பாவி பொதுமக்கள்லாம் இறந்து போறாங்க. அவங்கள பாதுகாக்கணும், அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கணும். அதனால நாங்க வந்து அந்த நாட வந்துட்டு கைப்பற்ற போறோம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. இப்ப இவங்களே கொன்றுக்கிறாங்களே, அதுக்கு பேரு என்னன்னு தெரியல. ஸோ ஈரானோட இலக்கு ஃபுல்லா வந்து அமெரிக்க ராணுவ தளங்கள் எங்க இருக்குதோ அங்கே தான் பார்த்து குறிய வச்சு அடிக்கிறாங்க. இஸ்ரேல் எங்கே தளங்கள் இருக்குதோ அங்கே தான் குறி வச்சு அடிக்கிறாங்க. ஆனா இவங்களோட இலக்க பார்த்தீங்கன்னா, இந்த மேப்ல பாருங்களே தெரியும். ஸோ இந்த அல் ஜசீரால குடுத்துருந்தாங்க. இதுல பார்த்தீங்கன்னா நெறைய இடம் வந்து அப்பாவி பொதுமக்கள் வாழ்ற இடம் தான். ஸோ இந்த இடத்துல வந்து இவங்க வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. ஈரான்ல கிட்டத்தட்ட நெறைய பேர் இறந்து போயிருக்கிறாங்க. ஏன்னா இங்க வந்து 2 பள்ளிக்கூடத்துலயும் மருத்துவமனையிலயும் குண்டு போட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இப்போதைக்கு ஒரு பள்ளியிடத்துல தான் 50 பேர் இறந்து போயிருக்கான்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இஸ்ரேலின் தாக்குதல் நடத்தினதுல இறந்து போனாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அவங்க இறந்து போனாலும் வெளியே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு பர்சனலா வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க 2 பேரும் அடிச்சுக்கங்க, நாசமா போங்க. அத பத்தி கவலை இல்ல. 2 நாடும் இஸ்ரேல் நாட்டு பொதுமக்களா இருக்கட்டும், ஈரான் நாட்டு பொதுமக்களா இருக்கட்டும். ஸோ அப்பாவி பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாம நீங்க 2 பேரும் அடிச்சுக்கங்க, நாசமா போங்க. இது மாதிரி ஈரானுக்கு, இஸ்ரேலுக்கு நடக்கிற அப்டேட்ட பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த அப்டேட்ல சந்திப்போம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.